Hi friends, welcome to my channel Sri Fashion and Beauty. இன்னைக்கு நம்ம வீடியோல பிளவுஸ்க்கு பேட்ச் ஒர்க் தான் பார்க்க போறோம். இந்த பேட்ச் ஒர்க் டிசைன் பாத்தீங்க அப்படின்னா கஸ்டமர் அவங்களே வந்துட்டு சூஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க இதான் வேணும்னு சொல்லிட்டு. நம்ம பேக் நெக்குக்கும் ஸ்லீவுக்குமே அதே டிசைன் வரப்போகுது. நம்ம பேட்ச் ஒர்க்குக்கு எப்பவுமே கேன்வாஸ்ல தான் வந்து கட் பண்ணி தைச்சுக்குவோம். ஏன்னா அப்பதான் வந்துட்டு டிசைன் வந்து கரெக்டா உட்காரும். அதனால ஸோ இன்னைக்கு நான் வந்துட்டு கேன்வாஸ் வச்சு தான் ஸ்டிச் பண்ண போறேன். ஓகேங்க, அந்த பேட்ச் ஒர்க்குக்கு தேவையான டிசைனுக்கு கேன்வாஸ்ல கட் பண்ணிடலாமா ஃபர்ஸ்ட்? ஓகே, இன்னைக்கு லேட் பண்ணாம டக்குன்னு வீடியோக்குள்ளார போயிடலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளார போலாம். நெக்கு கட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு கேன்வாஸ் கட் பண்ணிக்கோங்க. இது வந்து பேப்பர் கேன்வாஸ், கொஞ்சம் தின்னான கேன்வாஸ். இது அதாவது ஷர்ட்டுக்கு வைக்கிறதுனா இன்னும் திக்காக இருக்கும். இது வந்துட்டு கொஞ்சம் தின்னாக இருக்கும். நார்மலாக ப்ளவுஸ்க்கெல்லாம் நம்ம வந்து பேட்ச் ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த கேன்வாஸ் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இதில் வந்துட்டு நம்மளோட நெக்குக்கு தேவையான அளவு நம்ம கட் பண்ணிக்கலாம். இது வந்து பெரிய ரோலாக இருக்கும், நம்ம வந்து கரெக்டாக வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பீஸ் ரெட்டையாக வச்சுருக்கேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு நெக்கோட அளவு மார்க் பண்ணிடலாம். நெக்கு பார்த்தீங்கன்னா கேன்வாஸ் இப்போ வந்து நம்ம ப்ளவுஸில் கட் பண்ணுறப்ப சொல்லியிருப்பேன், நெக்கு வந்து 6 இன்ச்சு வைக்கிறீங்க அப்படின்னா 3 இன்ச்சுக்கு பதிலாக 2.25 கட் பண்ணுங்க, தைக்கிறப்ப 4 இன்ச்சு சேர்த்தி வரும். ஸோ 3 இன்ச்சு கரெக்டாக வந்துடும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். பட் ஆனால் கேன்வாஸில் நீங்கள் அப்படி பண்ண தேவையில்லை. கேன்வாஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எக்ஸாக்டாக என்ன அளவோ அந்த அளவு மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம அப்படியே அதை மேலே வச்சு தான் வந்து அழுத்த போகிறோம். அதனால நீங்கள் எக்ஸ்ட்ராலாம் விட வேண்டாம். இப்போ வந்துட்டு கழுத்து வந்து 3 இன்ச்சு அகலம், 6 இன்ச்சு. ஸோ இங்கே வந்து நான் 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். கழுத்தோட உயரம் 8 இன்ச்சு. இது வந்து நம்மளோட எக்ஸாக்ட் கழுத்து அகலம். அதே மாதிரி நெக்கு என்ன டிசைன்ல வைக்கிறோம் அப்படிங்கறதையும் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வரைஞ்சுக்கலாம். அப்பதான் இந்த அகலத்தை வந்து வரைஞ்சி எடுத்துக்க முடியும். நான் வந்து ஃபர்ஸ்ட் நெக்கு என்ன டிசைன்ல வைக்கிறேன் அப்படிங்கறத நான் வரைஞ்சுக்கிறேன். இது வந்துட்டு நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வரைஞ்சுக்கோங்க. நான் வந்துட்டு நான் தைக்கிற பிளவுஸுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து நெக்கு வரைஞ்சுக்கிறேன். இப்போ நான் பேட்சுக்கு தேவையான டிசைன் வந்துட்டு நான் மார்க் பண்ணுறேன். இப்போ நான் தைக்கிற டிசைனுக்கு எனக்கு வந்துட்டு 2.25 இன்ச்சு அகலம் இருக்கணும். ஸோ இது வந்துட்டு நான் இவ்வளோதான் வைக்கணும் அப்படின்னு கரெக்டாக சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா நீங்கள் என்ன டிசைன் தைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் இது வந்து மார்க் பண்ணிக்க முடியும். நான் வந்துட்டு இன்னைக்கு நான் தைக்கிறத எப்படி தைக்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன், அவ்வளோதான். அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம 2.25 இன்ச்சு கரெக்டாக வரணும் இல்லைங்களா அளவு. அதனால இந்த நெக்கோட அகலத்துக்கு நம்ம டேப் வச்சுட்டு கரெக்டாக 2.25க்கு மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா அளவு வச்சு மார்க் பண்ணினா கண்டிப்பாக கரெக்டாக வராது, அப்புறம் எச்சு கம்மியாக போயிடும். பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து டாட் வச்சுட்டேன். இப்போ இந்த டாட் எல்லாம் அப்படியே ஜாயின் பண்ணிடலாம். ஓகே, இப்போ இதுதான் எனக்கு தேவையான அளவு. நான் வெட்டி எடுத்துடுறேன். இப்போ உள்பக்க அளவு வெட்டிக்கலாம் கழுத்துல. இதுதான் நம்ம தைக்கிற பேட்சுக்கு தேவையான கேன்வாஸ் அளவு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இதே மாதிரி ஸ்லீவுக்கு வேணும். ஸ்லீவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பீஸ் எல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நம்ம இதெல்லாம் வந்துட்டு யூஸ் ஆகும் கண்டிப்பாக. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக ஏதாவது நீங்கள் பேட்ச் வந்து வைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி சின்ன பீஸ் எல்லாம் யூஸ் ஆகும். ஸோ அதனால் இதெல்லாம் நீங்கள் தூக்கி போட வேண்டாம். இப்போ ஸ்லீவுக்கும் அதே மாதிரி கேட்டிருக்காங்க. அதாவது நெக்கில் வர டிசைனே வந்துட்டு ஸ்லீவில் சென்டரில் வர மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்லீவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பீஸ் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து இதெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் எடுத்து வச்சோம்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்லீவுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு கொஞ்சம் சின்னதாக வைக்கிறேன். ஏன் அப்படின்னா ஸ்லீவில் வந்து ரொம்ப அகலம் தேவையில்லை. அதனால நான் வந்து 2 இன்ச்சு மட்டும் வச்சுக்கிறேன் ஸ்லீவுக்கு. ஸ்லீவோட உயரம் பார்த்தீங்கன்னா 6.25. நம்ம தைக்கிறதுக்கும் சேர்த்து 7 இன்ச்சாவே விட்டுக்கலாம். நீங்கள் இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் வச்சு பார்த்துட்டு கூட வேணுங்கன்னா வெட்டிக்கலாம். ஆனால் நெக்கை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக அதே அளவு எக்ஸாக்டாக வந்து மார்க் பண்ணிக்கணும். ஏன்னா அதையெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. பாருங்கள், இது ரெண்டும் ஸ்லீவுக்கு. ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம பேட்சுக்கு கேன்வாஸ் கட் பண்ணியாச்சு. அடுத்தது ப்ளவுஸில் வச்சு அயன் பண்ணணும். பாருங்கள், கட் பண்ண கேன்வாஸை வந்துட்டு துணியில் வச்சு அயன் பண்ணியாச்சு. சாரி, நான் அயன் பண்ணினதை காட்டலை, கொஞ்சம் வேலையாக இருந்தோமா, அதனால் அதுக்கு எடுக்க மறந்துட்டேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த துணி எப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டே வந்துட்டு நாங்கள் அந்த பேட்சுக்கு எவ்வளோ துணி வேணும் அப்படிங்கிறத தனியாக எடுத்துகிட்டு வந்துட்டோம். இது வந்து சாரீலெல்லாம் கிடையாதுங்க, நம்ம தனி பீஸ் தான் எடுத்துக்கணும். அதில் வந்துட்டு நீங்கள் இந்த கேன்வாஸை வச்சு கரெக்டாக செக் பண்ணிவிட்டு அப்படியே ஒட்டிக்க வேண்டியதான். இது பெரிய விஷயம்லாம் கிடையாது. 1/2 மீட்டர் வேணுமா இல்லை 30 சென்டிமீட்டர் கூட போதுமா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அந்த டிசைனுக்கு கண்டிப்பாக தெரியும். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கோங்க. இப்போ வந்து சுற்றி இதை வந்து நம்ம அடிச்சிடலாம். அடிச்சுட்டு உள்ளே இருக்கிற பீஸை கட் பண்ண போகிறோம். அதாவது அந்த அப்படியே ப்ளவுஸில் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம்.
போகிறோம். அது எப்படின்னு காட்டுறேன். இது வந்து ஃபுல் ப்ளவுஸ் காட்ட மாட்டேங்க, வெறும் நம்ம பேட்ச் வைக்கிறது மட்டும்தான் காட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு அந்த ஓரத்தை வந்துட்டு மடிச்சு அப்படியே அடிச்சுக்கலாம். நம்ம 1/4 இன்ச்சுக்கு விட்டுட்டு கட் பண்ணியிருப்போம். 1/4 இன்ச்சு அரைஞ்சே விட்டுருங்க. இது வந்து உள்ளே மடிக்கிற வரைக்கும் நல்லா தான். இப்போ நம்ம வந்து ப்ளவுஸுக்கு மேலே அப்படியே வச்சு அழுத்த போகிறோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு சென்டராக 2 மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு அப்போ தானே நம்ம சென்டர் கரெக்டாக வைக்க முடியும். அதுக்காக நீங்கள் வேணும்னா மேலே சென்டரில் சின்னதாக அறுக்கத்து கூட பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் அப்படியே வந்துட்டு விட்டால் ஓகே, இல்லை மார்க் பண்ணிட்டால் ஓகே, அது நம்ம இஷ்டம் தான். இதுதான் வந்து ப்ளவுஸு. ஆல்ரெடி வந்துட்டு ப்ளவுஸு வந்து லைனிங்கில் வச்சு சுற்றியும் தையல் அடித்தாச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ப்ளவுஸ் பீஸை ரெட்டையாக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு அந்த சென்டர் பாயிண்ட் வருது இல்லைங்களா, அதில் ஒரு கோடு போட்டுக்கலாம். அதாவது அது சென்டரு தெரியணுங்கிறதுக்காக கீழே ஒரு கோடு. ஏன்னா நம்ம பேட்ச் வைக்கிறப்ப கிட்டத்தட்ட 8 இன்ச்சுக்கு வைப்போம். அதனால் அங்கே ஒரு கோடு போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், அந்த பேட்சையும் சென்டர் மடிச்சிருக்கோம். ஸோ அப்போ தான் கரெக்டாக இருக்கும். எங்கேயும் வந்துட்டு கிராஸ் போகாமல் இருக்கும். இல்லாட்டினா அப்புறம் ஒரு பக்கம் அதிகமாக ஒரு பக்கம் கம்மியாக போயிடும். கரெக்டாக பேட்ச் வந்துட்டு அந்த சென்டர் பார்த்து வச்சுட்டு ஒரு சும்மா இடையில வந்து ஒரு தையல் போட்டுக்கோங்க. அது கட் பண்ணி விடுறதா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா நகராமல் இருக்கும். அதுக்காக இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ அந்த கேன்வாஸை ஒட்டி அப்படியே சுற்றியும் தையல் அடிச்சுட்டு வரணும். ஆக்சுவலி இதை நம்ம எப்படி தைக்க போகிறோம் அப்படின்னா, உள் பக்கமாக தைச்சு பின்னாடி அதாவது வெளியில் திருப்பிக்கு போகிறோம். நம்ம கடையை திருப்போம் இல்லைங்களா, லைனிங் அடித்து திருப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி நம்ம மேலே அப்படியேவும் வச்சு அழுத்தலாம், இப்படியும் தைச்சிக்கலாம். நாங்கள் வந்துட்டு ஒரு சில டிசைனுக்கு ஒவ்வொரு மாதிரி வைப்போம். இது கரெக்டாக இப்படி தான் வைப்பேன்னு சொல்ல முடியாது. இந்த டிசைனுக்கு நாங்கள் அடித்து அப்படி திருப்பிக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். மேலே கேன்வாஸை வந்து வைக்கிறப்போ கழுத்து வந்து ப்ளவுஸில் கரெக்டாக நீங்கள் 3 இன்ச்சு இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வைங்க. இப்போ 1/4 இன்ச்சுக்கு விட்டுட்டு சுற்றி அந்த நடுவில் இருக்கிற துணியை வெட்டி எடுத்துடலாம். சுற்றி வந்துட்டு அது கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக கட் பண்ணி விடுங்க. அப்போ தான் அந்த பெண்டெல்லாம் நல்லா திரும்பும். இப்போ பாருங்கள், அப்படியே கடையை திருப்பிட்டாங்க. மேல் பக்கமாக கடையை திருப்பிட்டாங்க. பார்த்தீங்களா, கரெக்டாக வந்துருச்சு. என்னென்னா அந்த ஓரத்தில் வந்து அந்த பிசுறு தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இதுக்கு மேலே பைப்பிங் வைப்போம் ஓரத்தில், இருந்தாலும் இது பிசுறு தெரியாது, நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுக்காக தான். நீங்கள் மேலே வச்சு அடிச்சிருந்தீங்கன்னா கட் பண்ணுறப்ப அந்த பிசுறு தெரியும். அப்புறம் அந்த இடத்துல பைப்பிங் வைக்கிறப்ப ரொம்ப திக்காக போயிடும். அதுக்காக இந்த மாதிரி வந்து தைச்சிக்கலாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி நாங்கள் ஒவ்வொரு டிசைனுக்கும் ஒவ்வொரு மாதிரி தைப்போம். அதனால் கரெக்டாலாம் இதுதான் ரெகுலராக பண்ணணும் அப்படின்னு சொல்ல முடியாது. பாருங்கள் எவ்வளோ நீட்டாக அந்த டிசைன் வந்து எவ்வளோ நீட்டாக இருக்குது பார்த்தீங்களா. கேன்வாஸில் தேய்ச்சி இப்படி பண்ணிங்கன்னா ரொம்ப நீட்டாக வரும். இந்த பீஸ் பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு மேலே வச்சு பேட்ச் பண்ணுறதுக்காக டிசைனுக்கு தான் இந்த பீஸு. இப்போ நம்ம டிசைனை கட் பண்ணிடலாம். பேட்சுக்கு துணி வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து நீல வாக்கில் எங்களுக்கு பத்தலை. ஸோ அதனால் நாங்கள் சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணியிருக்கோம். அகலம் வந்துட்டு 2.5 இன்ச் இருக்குது. ஸோ நீளம் பார்த்திங்க அப்படின்னா 3 இன்ச்சுக்கு வேணும். அதாவது தைக்கிறதுக்கு சேர்த்து 3.25 இன்ச்சு விட்டுருக்கோம். அதாவது ரெட்டையாக மடித்து தைக்கணும். அதுக்காக நான் அது வந்து இப்போ தைச்சிட்டு அதுக்கப்புறம் அது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ சொன்னால் உங்களுக்கு புரியாது அவ்வளோக்கா, நான் தைச்சிட்டு காட்டுறேன். கரெக்டாக நம்ம 1/4 இன்ச்சுக்கு மடிச்சுக்கன்னா நம்ம 1/4 இன்ச்சு தான் விட்டுருக்கோம் தைக்கிறதுக்கு. அதனால் 1/4 இன்ச்சுக்கு தான் துணி இந்த தையல் வரணும். அது சொல்லுவாங்க, அந்த குதிரையோட ஒரு ஃபீட் அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. தைச்சிட்டு துணியை வந்துட்டு கடையை திருப்பிக்கிறோம். நம்ம நார்மலாக அந்த பேட்ச் மாதிரி அகலமாக வந்துட்டு பைப்பிங் மாதிரி தைச்சி திருப்போம் இல்லைங்களா, சேம் அதே மெத்தட் தாங்க. இது வந்து அகலமாக திருப்புறோம், அவ்வளோதான். பாருங்கள், இந்த மாதிரி நமக்கு தேவையான அளவுக்கு தைச்சி வச்சுக்கணும். இதுக்கு வந்துட்டு அளவு சொல்ல முடியாது, ஏன்னா இது ஒவ்வொரு டிசைனுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து தைக்கணும். அதனால் இதுக்கு அளவெல்லாம் எதுவும் சொல்ல முடியாது. பாருங்கள், இந்த மாதிரி பீஸ் கட் பண்ணியிருக்கோம். அகலம் 1 இன்ச்சு, நீளம் வந்துட்டு 2.5 இன்ச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம டிசைனுக்கு தேவையான பீஸ் வந்து கட் பண்ணிக்கலாம். இதை வந்து எப்படி பேட்ச் மேலே வச்சு தைக்கிறதுன்னு சொல்லிட்டு காட்டுறேன். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம பேட்ச் ரெடி பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதுக்கு மேலே அதோட அகலத்துக்கு வச்சு அப்படியே லைனாக தைச்சிட்டு வரணும். இந்த ஓரத்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தெரிகிற மாதிரி இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி விட்டுறலாம். மேலே வந்துட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணுற அளவுக்கு விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம தைக்க ஆரம்பிச்சுக்கலாம். ஏன்னா அதுக்கு மேலே வந்து வச்சிங்க அப்படின்னா ஷோல்டர் ஜாயின் பண்ணுறப்ப அது உள்ளே போயிடும், அது வேஸ்ட்டு தான். கரெக்டாக அடுத்தடுத்ததாக பக்கம் பக்கமாக வச்சு அந்த பீஸ் அப்படியே ரவுண்ட் ஃபுல்லாக தைச்சிட்டு வரணும். இப்போ பாருங்கள், நம்ம தைச்சதில் அந்த உள்ளே கொஞ்சம் நீட்டிட்டு இருக்கும் இல்லைங்களா எக்ஸ்ட்ராவாக, அந்த பீஸ் எல்லாம் கட் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம அங்கே பைப்பிங் வைக்க போகிறோம். வெளியில் அந்த பீஸர் நீட்டாத மாதிரி வெட்டி விட்டிங்கன்னா பைப்பிங் வைக்கிறப்ப கரெக்டாக இருக்கும். இது வந்துட்டு பைப்பிங் வைக்கிறதுக்காக கிராஸ் பீஸ் வெட்டிகிட்டு இருக்கோம். பாருங்கள், பைப்பிங் வந்துட்டு கொஞ்சம் பட்டையாக தான் இருக்கும். இப்படி தான் இருக்கணும், அப்போ தான் அழகாக இருக்கும். இன்னொன்று என்னென்னா, இந்த மாதிரி பேட்ச் வைக்கிறப்ப கண்டிப்பாக ரொம்ப லேஸாலாம் பைப்பிங் வைக்கவே முடியாது. அப்படி நீங்கள் லேஸாக வைக்கணும்னு ஓரத்தில் அடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த தையல் வந்து பிடுங்கிட்டு வந்துடும். அதனால் இந்த மாதிரி அடிச்சுக்கோங்க, இதுவும் அழகாக இருக்கும்.
இந்த மாதிரி பைப்பிங் வைக்கிறப்போ நீங்கள் வந்துட்டு தையலை ரொம்ப சின்ன தையலாக விடுங்க. அதாவது நார்மலாக நம்ம தைக்கிறத விட இன்னும் நல்லா சின்ன தையலாக விடுங்க. ஸோ இன்னுமே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இது வந்து நாங்கள் கற்றுக்கிட்ட விஷயம். ஏன்னா அந்த இடம் பார்த்திங்கன்னா ரொம்ப டேஞ்சர் தான். நம்ம உடம்புல போட்டுட்டு நம்ம அப்படியே நிற்க மாட்டோம் சிலையாட்ட. வேலை செய்வோம், குனிஞ்சு நிமிந்து வேலை செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த பேட்சில் இருக்கிற தையல் வந்துட்டு குடுங்கிட்டு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நல்ல சின்ன தையலாக போட்டிங்கன்னா ரொம்ப சேஃப்டி. இப்போ வந்துட்டு நம்ம மேலே துணி வச்சு தைச்சிருக்கோம் இல்லைங்களா, அதில் அந்த பக்கம் இருக்கிற எட்ஜை தைச்சிட்டே வந்துடலாம். அது வந்து எப்படி தைக்கிறோம் அப்படின்னா துணி மேலே இருக்கிற மாதிரி தைக்கல, அது பார்த்திங்கன்னா தனியாக தான் இருக்குது. அதாவது இந்த பேட்ச் தூக்குன மாதிரி தான் இருக்குது. நம்ம அதை தைச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா துணி மேலே வச்சு தைச்சிக்கலாம். எதுக்காகனா இப்படி தைச்சோம்னா தான் அந்த ஓரத்தில் எக்ஸ்ட்ரா பீஸ் இருக்கும் இல்லைங்களா, அதை வந்து கட் பண்ணி விட முடியும். நீங்கள் அப்படியே வந்து துணி மேலேயே வச்சு அழுத்திட்டீங்க அப்படின்னா அது கட் பண்ணுறது சிரமமாக இருக்கும். சப்போஸ் துணியில் பட்டுருச்சுன்னா துணி ஸ்பாயில் ஆயிரும். அதனால் இந்த மாதிரி வந்து தைக்கிறோம். எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிவிட்டு அப்புறமா துணி மேலே வச்சு தைச்சிக்குவோம். இப்போ நம்ம இன்னொரு பக்கம் தைச்சி முடிச்சிட்டோம் இல்லைங்களா, இப்போ அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பிசுரெல்லாம் வந்து வெட்டி விட்டுறலாம். இப்போ வந்துட்டு சைடில் வைக்கிறதுக்கு ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒரு பேட்ச் ரெடி பண்ணோம். 2 இன்ச்சுக்கு 2 இன்ச்சு அப்படி சதுரமாக வந்து பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இது வந்துட்டு ட்ரையாங்கிள் அப்படி கிராஸாக மடித்து அப்புறம் இன்னொரு கிராஸ் மடித்தா வந்துடும். இந்த ட்ரையாங்கிள் வந்துடும் இல்லைங்களா. ஃபஸ்ட்டு இதை வந்துட்டு தைச்சிக்கணும். அதாவது ஓரை வந்து நம்ம அந்த பிரிஞ்சு வராமல் அப்படியே தைச்சிக்கணும். அப்போ தான் அதை அப்படியே எடுத்து மேலே வச்சு தைச்சிடலாம். கொஞ்சமாக ரொம்ப உயரமாக தைக்கக்கூடாது, ஒரு 4 இன்ச்சுக்கு மட்டும் விட்டுட்டு தைச்சா போதும். தைச்சாச்சு. இதை வந்துட்டு இப்போ தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துட்டு இந்த கீழே ரொம்ப அகலமாக இருக்கும் பார்த்தீங்களா பிசுறு, அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சமாக கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ரொம்ப நீட்டிகிட்டு இருக்க வேண்டாம். ஏன்னா பேட்சுக்கு மேலே வைக்கிறப்ப அவ்வளோ நீட்டிகிட்டு இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்காது, எச்சுமச்சாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம அந்த ட்ரையாங்கிள் எல்லாமே அந்த பேட்சுக்கு அடியில் வச்சு தைச்சிக்கலாம் கரெக்டாக. அதுக்கப்புறமா நம்ம மேலே வந்து லேஸ் வச்சு அழுத்திக்கலாம். ட்ரையாங்கிள் வந்துட்டு கரெக்டாக ஒன்று மேலே ஒன்றே ஏறக்கூடாது, அதுக்காக ரொம்ப கேப்பும் இருந்துடக்கூடாது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வைக்கணும். இப்போ லேஸோட இன்னொரு பக்கத்தை அப்படியே தைச்சிட்டு வந்துடலாம். இப்போ ஸ்லீவுக்கு அதே மாதிரி பேட்சை செஞ்சிட்ருக்கோம். ஸ்லீவில் வந்து சென்டரில் வர மாதிரி இருக்கும். ஸோ சேம் அதே தான், நம்ம பேக் நெக்கில் வந்து என்ன ஸ்டிச் பண்ணமோ அதே தான் ஸ்லீவுக்கும் வரும். இப்போ இன்னொரு சைடும் அப்படியே மேலே வச்சு அழுத்திக்கலாம். இப்போ வந்து அந்த பேட்சுக்கு வெளியில் இருக்கிற எக்ஸ்ட்ரா அந்த பீஸை கட் பண்ணி விட்டுறலாம் 2 பக்கமும். இப்போ இந்த நம்ம ரெடி பண்ண பேட்சை ப்ளவுஸோட சென்டர் பார்த்துட்டு கரெக்டாக சென்டரில் வர மாதிரி வச்சு தைச்சிக்கலாம். தைக்கிறப்ப உள் சைடு எதுவும் சுருக்கு இல்லாத மாதிரி ப்ளவுஸு பார்த்து தைச்சிக்கோங்க. அந்த கீழே வந்து பேட்சுக்கு பாருங்கள் பிசுறாக தானே இருக்கும், அது அழுங்காத அப்படியே மடிச்சு விட்டுக்கிட்டிங்கன்னா வெறும் அந்த மேலே வச்சுருக்க அந்த க்ரீன் கலர் துணி மட்டும்தான் தெரியும். ஸோ அந்த மாதிரி கரெக்டாக மடித்து விட்டுக்கோங்க. இப்போ மேலே வந்துட்டு லேஸ் வச்சு அழுத்துறோம். அந்த ஓரம் வந்து பிசுறு தெரியாமல் இருக்கிறதுக்காகவும் அப்புறம் டிசைனுக்காகவும். கீழே எட்ஜில் பாருங்கள் லேஸை வந்து ஒரு மடி மடிச்சுக்கோங்க. ஏன்னா அதுக்கு கீழே நம்ம எதுவும் தைக்க போகிறதில்ல. ஸோ அதனால் கொஞ்சம் மடிச்சுட்டு அப்படியே தைச்சிடலாம். ஏன்னா மேலே வந்துட்டு கட் பண்ணி விட்டுறலாம், பிரச்சனை இல்லை. இப்போ இன்னொரு பக்கமும் தைச்சிட்ருக்கோம். இந்த கீழே மடிக்கிறதுக்கு ஒரு ஊசி கீது வச்சு கரெக்டாக மடித்து விட்டுக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் கோணையாக இருந்தால் அசிங்கமாக இருக்கும். இப்போ பாருங்கள் அந்த டிசைனில் எல்லாம் கோல்டன் கலரில் பீட் எடுத்திருக்கேன். பீட் எடுத்துகிட்டு அதை வச்சு அப்படியே தைக்கிறாரு. அதாவது அந்த 2 துணிக்கு நடுவில் பீடு வர மாதிரி வச்சு தைக்கணும். ஃபஸ்ட்டு குத்தி இந்த பக்கம் எடுத்துகிட்டு மறுபடியும் ரிவர்ஸில் குத்திட்டு எடுத்திங்கன்னா 2 தடவை தையல் வந்துடும். ஸோ நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் பீடு. அப்படியே வந்து பின்னாடி வந்துட்டு நாட் போட்டுக்கணும். தனித்தனியாக ஒவ்வொன்றுக்கும் நாட் போட்டு தான் தைக்கணும். பாருங்கள், அதுக்கு முன்னாடியெல்லாம் நம்ம தைச்சிருக்கோம் பாருங்கள், அதில் தெரியும் உங்களுக்கு. நீங்கள் டிசைன் வந்துட்டு நிறைய இதில் பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி தான் எல்லா பீஸும் நம்ம வந்து தைக்க போகிறோம். பாருங்கள், ஸ்லீவுக்கு வந்துட்டு பேட்ச் ஒர்க்குக்கு ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி தான் பேக் நெக்கில் தைச்சோம் இல்லைங்களா, அதுக்கும் இதே மாதிரி தான் பீடு வச்சு ஸ்டிச் பண்ணணும். ஸ்லீவை பொறுத்த வரைக்கும் இப்படி பேட்சுக்கு வந்து பீடு வச்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ணுங்கள். ஏன்னா ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வைக்கிறப்ப கையை உள்ளுட்டு பண்ணுவோம் இல்லைங்களா, ஸோ ரொம்ப சிரமமாக இருக்கும். ஆனால் நெக்கு பிரச்சனை இல்லை, எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ ஸ்லீவுக்கு மட்டும் இந்த மாதிரி பேட்ச் ரெடி பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ப்ளவுஸ் வந்து தைச்சு முடிங்க.
பாருங்கள் நம்ம வந்துட்டு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. அவ்வளோதான். நான் ஸ்லீவ் தைச்சதை காட்டியிருப்பேன் உங்ககிட்ட. அப்புறம் அதே மாதிரி தான் பேக் நெக்கும் வந்துட்டு அந்த பீடு வச்சு ஸ்டிச் பண்ணினது. பாருங்கள் அந்த பீடெல்லாம் வைக்கவும் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த ட்ரையாங்கிளில் வந்துட்டு குட்டியாக பீடு வச்சுருக்கு. அதே மாதிரி ஸ்லீவ் பார்த்தீங்க அப்படின்னாலும் ஃபுல் ஸ்லீவுக்கு கீழே வரைக்கும் அதே மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கோம். ரொம்ப சூப்பராக இருக்குது. சாரியில் பார்த்தீங்கன்னா சாரி இந்த கலரு, அதில் பார்டரில் இந்த கலரு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் இந்த மெட்டீரியல் வச்சு தைச்சிருக்கோம். இல்லைன்னா இந்த பீஸுக்கு ப்ளவுஸ் துணியே வச்சும் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். அது இன்னுமே நல்லா தான் இருக்கும். அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்னொரு கலர் இருந்ததுனால நாங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட் நெக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிசைன் எதுவும் வைக்கல. ஓரத்தில் வந்துட்டு பைப்பிங் கொடுத்துட்டு அந்த லேஸ் இருக்கு இல்லைங்களா, அதை மட்டும் ஃப்ரண்ட் நெக்குக்கு வச்சுருக்கோம். நீங்கள் வந்துட்டு ஃப்ரண்ட் நெக்குக்கு அந்த ட்ரையாங்கிள் கூட வச்சுருக்கலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். பட் ஆனால் அவங்க வந்து ஃப்ரண்ட் நெக்குக்கு வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக இருந்தால் போதுன்ட்டாங்க. ஸோ அதனால் நாங்கள் இதோடய முடிச்சிட்டோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட் வீடியோவில் 40 இன்ச் ப்ளவுஸ் வந்து கட் பண்ண வீடியோ போட்டிருந்தேன். அதோட ஸ்டிச்சிங் வீடியோ கேட்டிருந்தீங்க. பட் அதை என்னால் போட முடியல. இந்த ப்ளவுஸ் தான் அது ஸ்டிச் பண்ணினது. ரொம்ப எமர்ஜென்சியாக ஸ்டிச் பண்ணினதுனால அது நான் வந்து வீடியோ எடுக்க முடியல. நீங்கள் பார்த்துக்கோங்க நான் வந்து எப்படி வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா ஸ்லீவில் டிசைன் வச்சதுனால தான் அது வந்துட்டு கரெக்டாக நேராக நிற்க மாட்டேங்குது. ஏன்னா ரொம்ப ஸ்டிஃபாக இருக்குல்ல. ஸோ அதனால தான் அப்படி இருக்குது. நம்ம வெறும் ப்ளவுஸாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி இருக்காது. கரெக்டாக இந்த எட்ஜெல்லாம் கரெக்டாக மடங்கி இருக்கும். டிசைன் வச்சதுனால உங்களுக்கு அப்படி தெரியுது. அடுத்தது இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் நம்ம தைச்சது தான். ஆக்சுவலாக அந்த ப்ளவுஸில் வந்துட்டு அந்த க்ரீனும் அந்த பிங்க்கும் வந்துட்டு பார்டரில் மட்டும்தான் இருக்குது. சாரீ ஃபுல்லாக ஒரே மாதிரி தான் இருக்குது. அந்த ஸ்லீவில் பார்த்தீங்கன்னா தெரியும். பட் ஆனால் அதோட எக்ஸாக்ட் மேட்ச்க்கு எங்களுக்கு வந்து கொஞ்சம் கிடைக்கல பீஸு. அதனால கொஞ்சம் லைட்டாக டார்க்காக தான் தெரியும். பட் இன்னொன்று என்னென்னா வீடியோவில் வந்து ரொம்ப டார்க்காக தெரியுது. பட் ஆனால் ப்ளவுஸில் அவ்வளோலாம் டார்க்காக தெரியல. கொஞ்சம் மைல்டாக தான் தெரியுது. இது வந்து போட் நெக் மாதிரி வச்சுட்டு அதில் வந்துட்டு இந்த டிசைன் கொடுத்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த பீஸ் தனியாக கட் பண்ணிவிட்டு இந்த பீஸ் தனியாக கட் பண்ணிவிட்டு அதில் இந்த ட்ரையாங்கிள் எல்லாம் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை அப்படியே வந்து ப்ளவுஸில் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கு. ஸ்லீவ்லலாம் எந்த டிசைனும் கிடையாது. ஏன்னா அது பார்டர் வந்ததுனால அவங்க எதுவும் வேணான்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது மட்டும்தான். சுற்றி வந்து அவுட்லைன் ஃபுல்லாகவே வந்து நம்ம இந்த பிங்க் கலரில் பைப்பிங் கொடுத்துருக்கோம். ரொம்ப க்யூட்டாக இருக்குது. ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் ரொம்ப சூப்பராக இருக்குது. இது வந்து ஸ்டிச் பண்ண வீடியோ என்னால் எடுக்க முடியல. ஏன்னா ரெண்டுமே கொஞ்சம் அர்ஜென்ட்டாக தைக்கிறத மாதிரி ஆயிடுச்சு. அதனால் என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஓகேங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பேட்ச் ஒர்க் எப்படி தைக்கணும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஐடியா கிடச்சிருக்கும் நான் நம்புகிறேன். நீங்களும் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து கேன்வாஸ் இருந்தால் போதும். அதுலேயே நீங்கள் வந்து ஈஸியாக வந்துட்டு என்ன டிசைன் வேணாலும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. என்னோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட வீடியோஸ் பார்த்து நீங்கள் நிறைய விஷயம் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே பாருங்கள் ஒரு பெல் ஐக்கன் வரும். அதையும் தட்டி விட்டுருங்க. ஸோ அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணுறேனோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ என்னோட வீடியோஸை நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. நான் இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய், தேங்க்யூ.